நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். க்ளோஸ்-அப் விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை பிங்கோ 6வது ஆண்டு துவக்க விழாவிற்கு ரசிகர்கள் அனைவரையும் விஜய் டிவி வரவேற்கிறது. இந்த பாடல் ஹிட்டானதுக்கு ஆப்ஷன் ஏ சைந்தவி, ஆப்ஷன் பி ஜிவி பிரகாஷ். நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த இண்டஸ்ட்ரியில பாடணும்னு ஆசைப்படுறேன். இந்த கேள்வியில தப்பா ஏதாவது இருக்கா? ஒரு சாங்க்கு ஹரிச்சரன் பாடியிருக்காருன்னா you know he's given 150% to that song. 2011ல எது வந்து விஜய் அவார்ட்ஸ்ல ஜெயிக்கும்னு நினைக்கிறேன்? வேல்முருகன் அவர் பாடின அர்த்த சொல்லால. ஹரிச்சரன் சார் உண்மையிலே சொல்றது எனக்கு கிடைச்ச மாதிரி சார், அவ்வளவுதான். கனத்தானே பெண்ணே கண் கொண்டு வந்தேனோ. இந்த வருஷம் இந்த விஜய் அவார்டு வந்து மதன் கார் கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன். என்னமோ ஏதோ பாட்டுக்காக. க்ளோசர் 6th annual விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை பிங்கோ. ஒரு முன்னோட்டம். உழைப்பின் அங்கீகாரம் விருது என்றார். விருதுக்கான அங்கீகாரம் விஜய் அவார்ட்ஸ். நம் தமிழ் சினிமாவின் தன்னிகரற்ற உயரிய விருதாய் உயர்ந்து நிற்கும் ஓர் பெயர், ஓர் புகழ், ஓர் விருது விஜய் அவார்ட்ஸ். தேசிய விருது என்பது ஜனாதிபதி விருது. விஜய் டிவி விருது என்பது ஜனங்களின் விருது. விஜய் டிவி கிட்ட நாங்க வாங்குற ஃபர்ஸ்ட் அவார்டு இது. ஊர் உலகத்துல 4-5 அவார்டு வாங்குறவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு விஜய் டிவி அவார்டு வாங்க நாங்க படுற அவஸ்தை. ஒவ்வொரு நடிகனுக்கும் சொத்து நீங்க தர பாராட்டுகள் மட்டுமே. இது ரொம்ப முக்கியமான அவார்டு எனக்கு. கைத்தட்டல்களையும் கரகோஷங்களையும் ஒரு திரைப்படம் தாண்டி நம் விருது பெட்டிக்கு வரும்போது விஜய் அவார்ட்ஸ் ஒவ்வொரு நடிகரின் கனவாய் மாறுகிறது. 5 வருடங்களாய் எத்தனையோ கலைஞர்கள், திரையுலக ஜாம்பவான்கள் என அனைவரையும் மேடையேற்றி அழகுபடுத்திய நம் விஜய் அவார்ட்ஸ் தன் 6வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. திரைக்கு பின்னால் மறைந்து போன, திரையே வாழ்வாய் நினைத்து வாழ்ந்த கலைஞர்கள் என்று வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த எத்தனையோ கலைஞர்களை மேடையேற்றி கௌரவித்தது நம் விஜய் அவார்ட்ஸ். 142 திரைப்படங்கள், 32 பிரிவுகள் என பிரம்மாண்டமாய் உருப்பெற்று விழாவிற்கு தயாராகும் விஜய் அவார்ட்ஸ் எல்லோருடைய மனதிலும் அரியணை ஏறி அமரும். விசில் சத்தங்களோடும் கைத்தட்டல்களோடும் முதல் வரிசையில் டிக்கெட் வாங்கி ரசிக்கும் ரசிகனை ஒரு திரைப்படத்தின் வெற்றியையும் நிர்ணயிக்கிறது. ரசிகனை தேடி ரசிகனோடு ரசிகனாய் தோள் மீது கை சேர்த்து வாக்குகளை வாங்க ஒவ்வொரு வருடமும் தமிழகம் முழுவதும் முக்கிய நகரங்களில் ரசிகர்களை சந்தித்து வருகிறது நம் ரசிகன் எக்ஸ்பிரஸ் டீம். சென்னை முதல் குமரியின் எல்லை வரை எல்லா முக்கிய நகரங்களிலும் ரசிகர்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க வருகிறது நம் ரசிகன் எக்ஸ்பிரஸ். இந்த 6ஆம் ஆண்டு விஜய் அவார்ட்ஸ் ரசிகன் எக்ஸ்பிரஸ் மிக அழகாய் நடிகர்களின் உருவம் சுமந்து உருப்பெற்றிருக்கிறது. தமிழ் சினிமாவின் முக்கிய பிரபலங்கள் திரு AVM சரவணன் மற்றும் திரு சிவகுமார் அவர்களின் முன்னிலையில் மற்றும் திரைப்பிரபலங்கள் கொடியசைக்க கம்பீரமாய் புறப்பட்டு சென்றது நம் ரசிகன் எக்ஸ்பிரஸ். நிறைய புதுமைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறது இந்த விஜய் அவார்டு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் புதுசாக பண்ணணும் அப்படின்றத முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறத நான் ரொம்ப பாராட்டுறேன். சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுல, இந்த விழாவில் பங்கு பெறுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 5 அவார்ட்ஸ் வந்து ஃபேவரட் ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர், ஃபில்ம், சாங், இந்த 5 அவார்டுகளையும் தமிழ்நாடு எங்கும் உள்ள ரசிக பெருமக்கள் வாக்கெடுப்பு மூலமாக அதை தேர்வு பண்ணுறாங்க. இது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு விஜய் கொடுத்துருக்க மிகப்பெரிய கௌரவமாக நான் பார்க்குறேன். வெல்கம் டு க்ளோஸ்-அப் விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை பிங்கோ. தமிழ் சினிமாவுக்கான மாபெரும் கௌரவமாக வளர்ந்து நிற்கும் இந்த விஜய் அவார்ட்ஸ் உங்களுடைய பேராதரவோடு இன்று 6வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அதனுடைய துவக்க விழா மக்கள் முன்னிலையில் இசையோடு தொடங்குகிறது இன்று.
ஒவ்வொரு திரை கலைஞரும் தன்னுடைய வீட்டின் வரவேற்பறையில் ஒரு விஜய் அவார்ட்ஸ் இருக்க வேண்டும் என்ற பேராவலோடு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு வருடமும் திரையுலகத்துடைய திருவிழாவாக இந்த விஜய் அவார்ட்ஸ் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் ஒரு விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தினுடைய பாடல்கள் ஹிட் ஆகிறது அப்படிங்கிறது அந்த படத்திற்கு மக்களை தியேட்டருக்கு கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு துருப்புச்சீட்டு அல்லது ஒரு விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய விஜய் அவார்ட்ஸ் நிகழ்ச்சிக்கும் ஒரு விசிட்டிங் கார்டாக இசைதான் தொடங்க போகிறது. இந்த மியூசிக் ஸ்பெஷல் எபிசோட்ல நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, 2011ஆம் ஆண்டில் வந்த சிறந்த பாடல்களை அதே பாடகர்கள் மேடையில் பாட, அந்த பாடல் உருவான விதம், அந்த பாடல் மக்களை எப்படி சென்றடைந்தது, அந்த பாடலில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் அப்படி நல்ல விஷயங்களை நம்ம பேச போறோம். இங்கே மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, பாடகர்கள் வந்திருக்காங்க, பாடல் ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ரசிகர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை ரசிப்பதற்காக. முதலில் நாம் இந்த விஜய் அவார்ட்ஸ் துவக்க நிகழ்ச்சிக்கு பாட அழைப்பது பாடகி சைந்தவி. லெட்ஸ் வெல்கம்.
இந்திய மரபுப்படி இசையோடு ஒரு நிகழ்ச்சியை தொடங்குவது வாடிக்கை. அந்த அடிப்படையில் தான் அருமையான பாடல் பாடியிருக்காங்க. இந்த பாடல் இப்போ நீங்கள் பாடின பாடல் தெய்வ திருமகளே வந்த பாடல் ஹிட் ஆனதுக்கு ஆப்ஷன் ஏ யார் யார் காரணம்னு கேட்க போகிறேன். ஆப்ஷன் ஏ சைந்தவி, ஆப்ஷன் பி நாமுத்துக்குமார், ஆப்ஷன் சி அங்கே யார் பார்க்குறீங்க பிட்டு யாரும் கொடுக்குறீங்களாப்பா ஜிவி பிரகாஷ்குமார். இந்த 3 பேரில் யார்? அல்லது ஆப்ஷன் டி டைரக்ட். ஹெல்ப்லைன் கிடையாது, 50-50லாம் ஒதுக்க முடியாது. ஏங்க இந்த டஃப்பான क्वेश्चंसலாம் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? அவ்ளோ பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட தான் கேக்குறேன். இந்த கேள்வியில தப்பா ஏதாவது இருக்கா? டஃப்பான क्वेश्चन. டஃப்பான क्वेश्चन. 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் நான் கொடுத்துட்டேன். என்ன விட்டுருங்க இந்த லிஸ்ட்ல இருந்து. மிச்ச 3 பேருக்கு நீங்க கிரெடிட் கொடுத்துருங்க. நீங்க ஆப்ஷன்ல இல்ல, பதில் மட்டும் தானே சொல்ல போறீங்க. ஆப்ஷன் ஏ ஜிவி பிரகாஷ்குமார், ஆப்ஷன் பி நாமுத்துக்குமார். தமிழக மக்களுக்கு ரொம்ப தெளிவா எல்லா விஷயமும் புரியும்பா. 2 பேருங்க. சரி, இப்போ நான் ஒன்று பண்றேன். எல்லாருடைய சார்பாகவும் ஒரு ஆப்ஷனை நாமுத்துக்குமார் சார்பாக ஒதுக்கிட்டு ஆப்ஷன் ஏ ஜிவி பிரகாஷ்குமார். இந்த பதில் தான் நீங்க முதல்ல இருந்து என்கிட்ட எதிர்பார்த்தீங்களா? இல்ல, அந்த இடத்துல தான் நான் முதல்ல சொல்லியிருப்பேன். நீங்க தானே சொல்ல வேண்டியிருக்கு. உங்க ஆப்ஷன் என்னன்னு கேட்குறேன். ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், நீங்க எஸ்ஆர்னோ சொல்லலாம். இது எப்படி இருக்கு? நீங்க எஸ்ஆர்னோ சொல்லலாம். நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த இண்டஸ்ட்ரியில பாடணும்னு ஆசைப்படுறேன். நீங்க உடனே பாட்டு பாடுறோம். ஓகே, இந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு யார் மிக முக்கியமான காரணம் நினைக்கிறீங்க? நான் சொல்லமா? கடைசியாக உங்கள்கிட்ட தான் வரேன் நான். டைரக்டர் விஜய், ஏன்னா அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். 3 பேருக்கிட்டையும் பெஸ்ட் அவுட்புட் வாங்கினார். விஜய்க்கு அடுத்தது ஜிவி. சிச்சுவேஷனுக்கு அவ்வளோ அற்புதமாக டியூன் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு சைந்தவியா இருக்கலாம், நானா இருக்கலாம். என்னோட வரிகள், அவங்களோட குரல். ஸோ இதான் பதில். இந்த பதில் தான் தெரியுமில்ல, அப்புறம் நீங்களே சொல்ல வேண்டியது. இதுக்கு ஒரு ஆள் குட்டியா இருவீங்களா? அவர் மாதிரி எனக்கு பேச தெரியாதுங்க, அதனால தான். Anyhow, best wishes again. Thanks a lot. எல்லார் சார்பாகவும். Thanks a lot. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். I would like to talk to Madan Karki and Namuthukkumar. சரி, எந்த வகையில் இந்த விஜய் அவார்ட்ஸை ஒரு ஸ்பெஷலான விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க? பிகாஸ் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் பிளேக்குன்னு தனியாக கொண்டு வர ஆரம்பிச்சது, அப்புறம் டெக்னீஷியன்ஸுக்குன்னு சில குறிப்பிட்ட துறைகளுக்குன்னு கொண்டு வர ஆரம்பிச்சது. அப்படி நிறைய விஷயங்கள் இந்த வருஷம் அந்த மாதிரி சில விஷயங்களை ஆட் பண்ணுறோம். இது ஒரு சர்வதேச தரத்திலான விஷயமாக கொண்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த எலிவேஷனை பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இந்த 5 வருடத்தில் பார்த்த விஜய் அவார்ட்ஸில் எப்படி டெவலப் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல ஒரு ஜூரிஸ், நடுநிலைமையான தேர்வாளர்கள், பெரிய படம் சின்ன படம் அப்படி பார்க்காம அதில் என்ன குவாலிட்டி இருக்குது, அது சின்ன படத்துலேயும் நல்ல விஷயங்கள் இருக்கலாம். அந்த மாதிரியான படங்களுக்கு நிறைய விருது கொடுத்தீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, காஞ்சிபுரம் படத்துக்காக பிரகாஷ்ராஜ் கொடுத்தது. அது நிச்சயம் ஒரு நடுநிலைமையான ஒரு முடிவு தான். அந்த மாதிரி இந்த 5 வருடங்களில் ஒவ்வொரு முறையும் அந்த தேர்வு சிறப்பாக இருக்குது. மதன் கார்கி, ஆக்சுவலாக எங்களுக்கு புரிந்த வரைக்கும் எங்களுடைய ஃபுல்லஸ்ட் கமிட்மெண்ட்டோட இதை அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு எஃபர்ட்டோட வி டூ திஸ். ஸோ ஹவு டு யூ ரேட் அஸ்? ரொம்ப ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இங்கே இருக்கிறது, தமிழுக்கு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் சொன்னது தான், இது ரொம்ப ஒரு பெரிய படங்கள் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்காகன்ட்டு பண்ணாமல் உண்மையான டேலண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஜூரி வச்சுக்கிட்டு ரொம்ப நேர்மையாக இருக்குது. அதான் நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் இந்த விஜய் அவார்டு மதன் கார்க்கு கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன். என்னமோ ஏதோ பாட்டுக்காக, என்னமோ ஏதோ கோபப்படத்தில் அந்த அளவுக்கு அந்த பாட்டு உங்களுக்கு அந்த நிழலை பிடிக்கும் மழலை நானும் அந்த ஒரு வரிக்காகவே கொடுக்கலாம். அப்பா, ஸோ உங்கள் ஓட்டு அப்போ மதன் கார்கிக்கு கண்டிப்பாக. மதன் கார்கி உங்கள் ஓட்டு யாருக்கு? எந்த பாடல் ஒரு சிறந்த பாடலாசிரியருக்கான விருது யாருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது விஜய் அவார்ட்ஸ் நினைக்கிறீங்க? சரசர சாரகாத். சரசர சாரகாத். ஸோ உங்களுடைய ஃபேவரட் சாங் சரசர சாரகாத் தான். கிரேட். நாமுத்துக்குமார், இப்போ புதிய கவிஞர்கள் நிறைய பேர் வராங்க, ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஏன்னா
நிறைய புதிய புதிய உத்திகளோடு உள்ளே வர முடியும். அதே மாதிரி இப்போது நடிகர்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கவிதைகளை பாடலாக மாற்ற, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பு எழுதுறாரு, தனுஷ் எழுதுறாரு, இது மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த சேஞ்ச் ஓவர் எப்படி பார்க்குறீங்க? இது கடல், உங்களுக்கு உங்கள் வலை வீசுகிற திறமையும் காற்றும் மொழி குலத்தில் முங்கி எழுகிற நீச்சல் பயிற்சி உங்களுக்கு இருந்துச்சு. வலைகளின் எண்ணிக்கை அதிகமாவதால் மீன்களின் எண்ணிக்கை குறைவதில்லை. கடல் எப்போ இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை நீங்கள் வரவேற்கிறீங்க? கண்டிப்பாக வரவேற்கிறேன். தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட் மதன் காக்கி அண்ட் நாமத்துக்குமார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் அடுத்து இந்த துவக்க விழாவில் பாட வர போகிறது MLR கார்த்திகேயன் அவர்கள். கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா, இவ கண்டுப்பான ஓதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா, இவ கண்டுப்பான ஓதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. பத்தாப்பு போல சிரிச்சிட்டு போனா கித்தாப்பு எல்லாம் மிதிச்சிட்டு போனா. இந்த வப்பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த, இவ முந்தானைய மோந்து நான் மோப்பம் பிடிச்சு நடந்த. கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா, இவ கடுப்பான ஓதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. சத்துணவு போடு கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டுமர பத்தாப்பு போல சிரிச்சிட்டு போனா கித்தாப்பு எல்லாம் இந்த அவ முந்தானைய நான் மோப்பம் முடிச்சு. கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்பு போல இடுப்பு ஆட்டு, இவ போன ஓகட்டு காட்டு கடுப்பு ஏத்துறா. கன்னித்தீவு கட்டு மர இடுப்பு ஆட்டுறா, இடுப்பு ஆட்டுறா.
பெஸ்ட் விஷஸ். ரிலாக்ஸ்டா போய் உட்காருங்க. இவருக்கு தண்ணி கொடுங்கப்பா. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். டெஃபினெட்லி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், விஜய் அவார்ட்ஸ் இன்னைக்கு 6th இயர் வந்திருக்கு. இன்னும் 60th இயர் 600th இயர் போகிறது அப்படின்னா அதோட உண்மையான ஹீரோஸ் நீங்களாம் தான். Do support always, and we just go ahead on behalf of Vijay Awards as well as the people who are just in front. Thanks a lot once again. Thank you. Thank you. Thank you. All the best. All the best. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்து பாட வர்றவர் ரொம்ப கவனிக்கத்தக்க, தமிழில் மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்திய அளவில் யார்ப்பா இந்த வாய்ஸ் அப்படின்னு ரொம்ப பேர் கவனிக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் இது அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம். வாங்க சார். உங்கள் இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் ஓடோடி வந்திருக்கிறோம் நீந்துறதுக்காக. ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். ராசத்தி போல அவ என்ன தேடி வருவா, நான் கேட்டதை எல்லாம் தருவா தருவா. ரோசாப்பூ போல அவ சிரிச்சா போதும் தலைவா, நான் செத்து போவேன் மெதுவா மெதுவா. அடியாத்தி என் கண்ணுல சில நாளா வந்து கொல்லுற, வேற எதுவும் நான் பார்க்கல, வாழ்வே இப்ப பிடிக்கல. வருவா அவ வருவா என தாலாட்ட, ராசாத்தி போல அவ என்ன தேடி வருவா, நான் கேட்டதை எல்லாம் தருவா தருவா. ரோசாப்பூ போல அவ சிரிச்சா போதும் தலைவா, நான் செத்து போவேன் மெதுவா மெதுவா. காட்டு சிறுகியே காத்து கிடக்குற வாடி, நேத்து பார்த்தது நெஞ்சில் இருக்குதே என்ன கொல்லுதே போடி. கண்ணு ஓடுதே கட்டுப்பாட்டத்தான் மீறி, என்ன பண்ணுவேன் போட தெரியல வேலி. வந்ததும் அடிபெண்ணாய் நீ வந்ததும் எங்கேயோ முடிவானது, என்னை நீ பார்த்ததும் அடி உன்னை நான் பார்த்ததும் முன்ஜென்ம தொடர்பானது. யார் வந்து தடுத்தாலும் என்னாலும் எதிர்காலம் நீதானடி, கண்மூடி படுத்தாலும் கனவெல்லாம் நீதானே, இறந்தாலும் இறக்காதது இந்த காதலே, புரியாதது புதிரானது, அழிந்தாலுமே அழியாதது நிலையானது. காட்டு சிறுகியே காத்து கிடக்குற வாடி, நேத்து பார்த்தது நெஞ்சில் இருக்குதே என்ன கொல்லுதே போடி. கண்ணு ஓடுதே கட்டுப்பாட்டத்தான் மீறி, என்ன பண்ணுவேன் போட தெரியல வேலி. Everybody sing with me. காட்டு சிறுகியே காத்து கிடக்குற வாடி, நேத்து பார்த்தது நெஞ்சில் இருக்குதே என்ன கொல்லுதே போடி. கண்ணு ஓடுதே கட்டுப்பாட்டத்தான் மீறி, என்ன பண்ணுவேன் போட தெரியல வேலி.
Thank you so much, guys. Thank you. ஹரிச்சரன் 2011ல் உங்க பாடல் தவிர வேற எந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஹிட்டான பாடல்கள்ல எது வந்து விஜய் அவார்ட்ஸ்ல செலக்ட் ஆகும் அல்லது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? ஆடுகளம் சாங்ஸ் எல்லாமே. ஆடுகளம்ல எந்த பாட்டு? ஆடுகளம்ல எனக்கு பிடிச்ச சாங் வேல்முருகன் அவர் பாடின ஒத்த சொல்லால. வணக்கம் வேல்முருகன். உங்க நண்பர் வந்து உங்க பாடல் தான் செலக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி தோணுது உங்களுக்கு? உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு சார். ஹரிச்சரன் சார் உண்மையிலேயே சொல்றது எனக்கு கிடைச்ச மாதிரி சார். அவ்வளோதான், கிடைச்ச மாதிரி. ஆமாம், ஒரு ஒத்த சொல்லால அப்படின்னு மேடையில் இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டாரு. உண்மையிலே விஜய் அவார்டு எனக்கு அவர் சொன்னது எனக்கு கிடைச்ச மாதிரி தான் சார். ஓகே, அவர் பாடின பாடல்களில் 2011 உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ராசாத்தி போல சார். இப்போ பாடின பாட்டு. ஆமாம் சார். வாய் ஏன்? நானும் அந்த பாடல் பாடினேன் சார், அட்டன் பண்ணேன். ஓ, அதனாலயா? நீங்க 2 லைன் பாடுங்கப்பா. ராசாத்தி போல அவ என்ன தேடி வருவா, நான் கேட்டதையெல்லாம் தருவா. ரோசாப்பு போல அவ சிரிச்சா போதும் தலைவா, நான் செத்து போவேன் மெதுவா. அடியாத்தி என் கண்ணுல. ஓகே சார், தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 3, 2, 1. Come on, everybody, put your hands together. அங்க பின்னாடி ஓடே. ரக்கமா ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு, தாக்கமா தாக்கு அச்சத்தில் விக்கெட்டு. ரக்கமா ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு, அக்கமா தாக்கு ஆட்டத்தில் விக்கெட்டு. என்னையா சொல்ல வர, எப்பவும் சொல்ல தர, இல்லாத என் இடுப்பில் அங்க நீயும் கிள்ள வர. பப்பாம் பப்பாம் பாம் பாம் பப்பர பப்பர பாம் பாம் பப்பாம் பப்பாம் பாம் பாம் பப்பர பப்பாம் 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 பாம் பாம் பப்பர பப்பர பாம் பாம் பப்பாம் பப்பாம் பாம் பாம் பப்பர பப்பாம். One more time, come on. ரக்கமா ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு, தக்கமா தாக்கு அச்சத்தில் விக்கெட்டு. ஓடே சவுண்ட் பத்தல. come on, make some noise, come on. சீங்க மாட்டேன் எங்க வேணா கிள்ளு, இங்க மாட்டேன் என்ன வேணா சொல்லு. 1 2 3 சொல்லி கண்ணு மூடி நில்லு. உதட்டு வந்து முத்தம் வெள்ள. தந்தானே good looking மச்சானே, one more time won't you say your name. நீ அழுகிய ரோஸு ஆசோ வரைஞ்ச பீஸு, என் உதட்டுல ரக்கமா. come on. Shaking it, baby. My hand on your hip, I started to grip. You and me, baby, a holiday trip. Very good, stage ல ஆடுறதுக்கு ladies. ரவுண்ட் அடிச்சு ஒன்ன நெஞ்சு சுத்தம். சவுண்ட் எது காதல் செய்ய சுத்தம். மைண்டுக்குள்ள எல்லாம் bad things.
குரலு கேக்குது கொஞ்சம் தான் நான் கேட்ட குறைய பெற்று கூட்டுது உன் மனசுல ஆட்டம் என் நெஞ்சில் குதிரை ஓட்டம் தாம் தரிக்கிட்ட காதல் கொண்டாட்டம் ரக்கம்மா Come on, baby. ரக்கம்மா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு பக்கம்மா தாக்கு தாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு என்னையா சொல்ல வர எப்பவும் தொல்ல தர இல்லாத என் இடுப்பில் எங்க நீயும் கிள்ள வர பப்பம் பப்பம் பம் பம் பப்பர பப்பர பம் பம் பப்பம் பப்பம் பம் பம் பப்பர பப்பம் everybody பப்பம் பப்பம் பம் பம் பப்பர பப்பர பம் பம் பப்பம் பப்பம் பம் பம் பப்பர பப்பம் thank you இது ஓ ஆமால நாங்கெல்லாம் கோபி சார் நான் சொல்லி ஆனோம் தலை ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க அதுக்கு வந்த கைத்தட்டலை விட கோபி டான்ஸ் ஆடணுன்றதுக்கு வந்த கைத்தட்டல் ஜாஸ்தியா இருக்குங்க கோபியை டான்ஸ் ஆட வச்சுதான் எனக்கு ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி அது ஒரு தடவைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல நாங்கெல்லாம் டான்ஸ் ஆனா காடு கரை காலனிலாம் அனலாயிருப்பா அண்ட் சுச்சி அஸ் அ ஷோ மேன் ஆர் அ ஷோ விமன் எல்லாரையும் ஆட வச்சிங்க ஆனால் அந்த பசங்கள்லாம் ஓகே ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆடலான்னு அனுமதி கொடுத்தா நான் அங்கேருந்து பார்த்தேன் டான்ஸ் ஆடுங்களான்னா சுச்சியை சுற்றியே ஆடுறாங்க நிறைய முக்கியமான பாடல்கள் பாடிருக்கீங்க 2011 பெரிய ஹீரோஸ் படங்கள் முக்கியமான படங்கள் எல்லாத்துலேயும் 2011 இதுதான் பெஸ்ட் சாங்னு சுச்சி எந்த பாடலுக்கு ஓட் பண்ணுவாங்க டவுட்டே இல்லாம சாரக்காத்து சரசர சாரக்காத்து வீசும்போது வாகை சோடவா படத்துலேருந்து பிகாஸ் தட் மெலடி இஸ் ஜஸ்ட் அன்பீட்டபிள் அண்ட் அந்த மெலடி கலைக்காமல் ஒரு ரொம்ப சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாரு அந்த பாட்டுக்கு அதாவது லிரிக்ஸு பாட்டோடைய மெலடி அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பர் பாயசம் மாதிரி அமைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அந்த பாட்டு கேட்டுட்டு அண்ட் அதோட ஃபைனல் மிக்ஸ் எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் அன் அன்பிலீவபிள் சாங் அழகான வரிகள் அதை அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல் அப்போ மதன் கார்கிட்ட கேட்கலாம் சாரக்காத்து பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு போன வருஷம் வந்ததில் ரொம்ப அழகான இசையமைப்பு வரிகள் சாரக்காத்து வீசும்போது சாரப்பாத்து பேசும்போது சாரப்பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடுதே ரொம்ப அந்த ஒரு மியூசிக்கலாக அந்த வேர்ட்ஸ்லேயே வந்து ஒரு மியூசிக்கல் பிளே இருக்கும் அழகாக அந்த பாடல் முழுக்க ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஓகே ஆனால் எனக்கு ஷோக்கு வர்றதுக்கு முன்னால் சுச்சி ஒரு விஷயம் சொன்னாங்க மதன் கார்கியை வந்து நீங்கள் எல்லாரும் கவிஞர் நினச்சிட்டீங்க அவர் ரொம்ப அருமையாக பாடுவார் அப்படின்னு சொல்லி தெரியுமா எல்லாருக்கும் இல்லை மதன் கார்கி ரொம்ப நான் சொல்லலை சுச்சி சொன்னாங்க சொன்னீங்களே சுச்சி சொன்னீங்க ஆமாம் சுச்சியே சொன்னாங்க நான் ஸ்டேஜில் இருக்கப்போ நீங்கள் மதன் கார்கியை பாட சொல்லுங்க எல்லாரும் நான் சொல்கிறேன் அவர் பாடுவார்னாங்க சொன்னீங்கல்ல சொன்னீங்க சொல்லுங்க அதாவது மதன் கார்கி அவர் சொல்றாரு நான் சொன்னேன்னு நீங்கள் நல்லா பாடுவீங்க அதனால ப்ளீஸ் என்னை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் 4 வரிகள் எப்பவுமே அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை அவங்கவுங்க பண்ணிட்டு இருந்தா எல்லாருக்குமே நிம்மதியா இருக்கும் நான் ஆடலை உங்களுக்கு நல்லா நேச்சுரலா வருது சாரி அவர் பாயிண்ட் சொல்லிட்டாரு இந்த வருஷத்தோட அதி பயங்கர கலக்கலான சாங் எழுதினவரே இப்ப பாட போறாரு ப்ளீஸ் கிவ் இட் அப் ஃபார் மதன் கார்கி சுத்தி சுத்தி உன்னை தேடி விழிகளலையும் அவசரமேனோ சத்த நெரிசலில் உன் சொல் செவிகள் அறியும் அதிசயமேனோ கணக்கானத்தானே பெண்ணே கண் கொண்டு வந்தேனோ வீணக்கான விடையும் காண கண்ணீரும் கொண்டேனோ நிழலை திருடும் மழலை நானோ தேங்க்யூ தேங்க்ஸ் a lot Close Up Vijay Awards powered by Bingo தமிழ் சினிமாவுக்கான மாபெரும் கௌரவமாக திரையுலகத்தினுடைய திருவிழாவாக தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியின் 6ஆம் ஆண்டில் நாம் அடி எடுத்து வைப்பதற்கான முதல் துவக்க விழா இதுதான் உங்கள் ஆதரவோடு இது நடந்திருக்கிறது இன்னமும் நிறைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு பிஃபோர் த ஈவெண்ட் நேரு ஸ்டேடியமில் ஆஸ் யூஷுவல் நம்முடைய விருது வழங்கும் விழா ஜூன் மாதம் நடைபெறவிருக்கிறது அதற்கு
ஜூன் 16ஆம் தேதி என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன விருதுகள் அப்படிங்கிறது தெரிய வந்துடும். ஜூரிஸ் யார் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் யார், ஆக்ட்ரஸ் யார், மியூசிக் எது, மியூசிக் டைரக்டர் யார், இப்படி எல்லா விஷயங்களையும் தேர்வு செய்ய போகிறீங்க. எல்லா காலகட்டங்களிலும் விஜய் டிவி உங்களையே நம்புகிறது. காரணம், நீங்களே எங்களை இயக்குகிறீர்கள். தேங்க்ஸ் லாட் ஃபார் த கிரேட் சப்போர்ட். ஆல் த வெரி பெஸ்ட். ஜூன் 16 க்ளோஸ் அப் விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை பிங்கோ நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.